அப்பப்பா ஐயோ தாங்க முடியலையே. இப்பவே இப்படின்னா மச்சான் ஏப்ரல் மேல எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கு. மச்சான் எங்கேயாச்சும் ஒரு மாசம் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூல ஒரு இடம் இருந்தா சொல்லு மச்சான். என்ன பட்ஜெட் வச்சிருக்கேன்? பட்ஜெட் எல்லாம் பார்த்தா மச்சான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் அப்பா பாக்கெட்ல இருந்து சொல்றது. உனக்கு பட்ஜெட்டே இல்லாம நீ கேக்குற மாதிரி கூலா சூப்பர் இடம் இருக்கு மச்சான். எங்க மச்சான் சொல்லு மச்சான். 24 hours ஏசி குளு குளு குளுன்னு. ஐயோ போதுமே. எந்த தொந்தரவும் இருக்காது. ஐயோ சொல்லு மச்சான். 100 பேர் தூங்குனாலும் கொரட்டை வர்ற சத்தம் கூட கேட்காது. ஐயோ அது போதுமே. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்க, பிகருக்கு கூட வரும். ஐயோ ஐயோ மேல வெளியில 24 hours செக்யூரிட்டி வேற இருப்பா. அது பக்கம் பக்கம் போடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எங்க மச்சான்? எங்க? இங்க தான் பக்கத்துல தான். பக்கத்துல எங்க மச்சான்? நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா மார்ச் வரையும் ஒரு இடம் இருக்கு. அதான்டா சவமே சவக்கடங்கு. நான் எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு ஏசி கேக்குதாடா. என்னடா உனக்கு? எல்லா பாலையும் மிஸ் பண்ணிட்டே இருக்க மச்சி. கான்சென்ட்ரேஷன் இல்லாம மனசு தடுமாதுன்னா ஒண்ணு காதல் தோல்வியா இருக்கணும், இல்ல கடன் தோல்வியா இருக்கணும். உனக்கு என்னடா பிரச்சனை? ஓகே டேய், சொல்லணும் தோல்னா விட்டுரு, ஆனா மனசை போட்டு குழப்பிக்காத. டேடே உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, அன்னைக்கு நீ சொன்னதை வச்சு ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்து பழகினதை வச்சு ஒரு நிமிஷம் மனசு தடுமாறினது உண்மைதான்டா மச்சி. சூப்பர்டா. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே ஸ்வேதாவோட வீட்டுக்கு போன பிறகு ஸ்வேதாவோட வீடு, ஃபேமிலி இதெல்லாம் பார்த்த உடனே என் மனசுக்குள்ள இந்த எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன்டா. டேய் லவ்னு ஒண்ணு வந்த அப்புறம் காசு பணம் மேட்டரே கிடையாதுடா. தெரியும்டா, ஆனா அதெல்லாம் மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்வேதாவோட அப்பா ஸ்வேதாக்கு ஏப்ரல் மாசத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. சோ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பொண்ணை நான் வேற எந்த கோணத்தையும் பார்க்க கூடாது. அதனாலதான் மனசுக்குள்ள துளிர் விடும்போது அதை கிள்ளி அடிச்சிட்டா நல்லது. வளர்ந்த விக்ஷமான பிறகு அதை அழிக்கவே முடியாது. காதலுக்கு ஆரம்பிக்கும் போது அது சரியா வருமா வராதான்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம நாட்டுல தேவதாசிங்களே இருக்க மாட்டாங்க. நீ பாக்குற பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுது? என்ன எனக்குள்ள காதல் இல்லைன்னு சும்மா சொல்றேன்னு பாக்குறியா? உண்மையிலே நானும் ஸ்வேதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்டா. இப்போ அவ கூட வேற எந்த எண்ணத்துலயும் பழகலடா. பின்னையா தடுமாறன்னு பாக்குறியா? என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் நானும் சராசரி மனுஷன் தானே. இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாலும் அந்த வலி கொஞ்சம் இருக்கதானே செய்யும். முதல்ல இருந்துச்சு, ஆனா இப்போ உங்ககிட்ட பேசின பிறகு எல்லாம் சரியாயிடுச்சுடா. இப்ப நான் தெளிவா இருக்கேன். இப்ப போடுறா. குட் ஷாட் டா. தேங்க்ஸ் டா. எங்க வர? ஹாய்டா மச்சான். ஹாய்டா மச்சான். ஏய் இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இவன் கல்யாணம் மாதிரி வெக்கப்படுறான் பாரு. இவன் அப்படிதான்டா. இந்த இன்விடேஷன் வெங்கி, இதுல அப் அண்ட் டவுன் டிக்கெட் இருக்கு பத்திரம். மச்சி மேற்படி விஷயங்கள்லாம் அதையெல்லாம் தனியா இருக்குடா. அப்படி போடு. இன்வைட் பண்ணா நாங்க வந்து சேருவோம். நீ போய் அரேஞ்ச் எல்லாரும் வந்துருங்கடா. ஏய் மச்சான் நீ தண்ணி குடுடா. தெரு தெருவா டேய், தேடிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இன்னும் எத்தனை எஸ்எஸ் கல்யாணம் பண்ண போறதுன்னு தெரியலடா. ஒரு மணி நேரம் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கும். டேய் மச்சி, அங்க பாரு ரெண்டு பேர் லோக்கல் பாண்டிங்க. கிட்ட விசாரிச்சா தெரியும்டா. சரி கேக்கலாம் வா. டேய் மச்சான், என்னடா அங்க பாரு நம்மால்ரா அவரு. டேய் அவர் இல்லடா. டேய் ஆமாண்டா, அவர் என்னடா பாருடா. எக்ஸ்கியூஸ் மீ அவர் கன்ஃபார்மா எஸ்பிபி தான்டா. ஆமாடா. ஒரு நிமிஷம் போடுறா. ஹலோ ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நோ வரிஸ் மேன், நோ வரிஸ். பாத்துப்பா அவன். Sir, please sir, please sir, 1 minute sir. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் sir, please sir, please sir. ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் sir, please sir, please sir. Please sir, ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் sir. Yes. Thank you so much sir. Thank you very much sir. Thank you sir. Thank you. சார் உங்க மேலே இவ்வளவு பைத்தியமான ரசிகங்க இருக்காங்க சார். அந்த பைத்தியம் எல்லாம் என் மேல நினைக்கிறியா?
கிடையவே கிடையாது. ஏதோ பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான், அதனால தான் எங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினான். சிக்னல். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விசாரணை என்ன இருக்கும் தெரியும்ல? டேய் எஸ்பிபி ஆட்டோகிராஃப். உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி. அதை விட உங்க உயிர் முக்கியம். ஏய் எனக்கு பிடிச்ச சிகரெட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி. ஸோ நமக்குள்ள நோ பேலன்ஸ். ஓகே இது ஹாய்டா. ஹாய் சிவா. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது. மத்தியானத்துல இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ரூம் இருக்கு. மச்சான் நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். டேய் ரூம் பத்துல எவன்டா கேட்டா? மேற்படி மேட்டர்லாம் கேக்குறானே. அதுக்கெல்லாம் ஏற்கனவே உசார் படுத்துற மச்சான். ஓகே யூ பார்ட் டைம் பிரில்லியன்ட்ரா. போத்திக்கடே போத்திக்கலா. ஏய் மச்சான் வெயிட் பண்ணா. அடிங்க. படுத்துக்கவா. காடை போட்டு தொலைடி. ஏய் காடை பாக்க. காடை தடவி போடுறதுக்குள்ள நம்ம வாங்கி வச்சிருக்க பீர் எல்லாம் சுடு தண்ணி ஆயிரும். அடுத்த கழிச்சலாமா? ஓகே. இந்தா. போட்டா போறா காடு. இதுதான் வெயிட்டிங். முஜிபாஜி முஜிபாஜி. முடியலடா. முஜிபாஜி. ஏய் இது சைடுல ராங் ஷோ. ராங். ரைட். இல்ல ராங். இல்ல. ஆமா. இல்ல. ஆமா. இல்ல. ஆமா ஏசு அழைக்கிறார் முஜிபாஜி. இதத்தான் எதிர்பார்த்தேன். சரி எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வாக்கு போலாமா? நாடி. அப்ப போலாமே. சாப்பிட்டு சாப்பிடலாம்டா. அதுடா சாப்பிட்டு சாப்பிடலாம். எல்லாம் உங்க அப்பா கத்து கொடுத்த பாடம் டேய் எங்க அப்பா பத்தி தான் பேசினா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? குத்துவேன். விடுங்கப்பா, மேட்ருக்கு வரத விட்டு என்னென்னமோ பேசுறீங்க. பொங்கி வரும் காவேரியப்பா. குடும்பத்தோட குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுடா. மச்சி இன்னைக்காவது குடுறா. கண்டிப்பா அடிக்கிறேன். அவனுக்கு ரெட்டு வந்து குடுறோம். அன்னைக்கு அடிக்கிறேன். அவனுக்கு ஒரு குழந்தைக்கே வாய்ப்பு காணோம். இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. வேலைக்கு ஆக மாட்டான். விடுடா டேய். நம்ம அடிப்போம். பீரு இருக்கும் இடம் ஆரோக்கியம் தான். ஏய் சைடுல இதெல்லாம் டேய். குடிச்சா கசக்குமா? சீச்சி யார் சொன்னது? சும்மா கசக்குற மாதிரி ஒரு ஃபீல். இத குடிச்சா தலையெல்லாம் சுத்தாது? காலகாத்தால அது குடிக்கிறா இவனுக்கு என்ன தலைய சுத்துது. இத குடிச்சா தப்பில்லையே. தப்பே கிடையாது. ஸ்வேதா அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. ஏய், வேணாம். எல்லையும் சொல்லையுமா இருந்துட்டு கோட்டர் கையுமா அலையல. டேய் அப்ப பொண்ணுங்க குடிச்சா தப்பே இல்லையா? டேய் என்ன சொன்னா பாத்தியா? பாயிண்ட் புடி புடி புடி. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்வேதா இவள ரூம் கூட்டி போங்க. ரூமுக்குலாம் வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க பொண்ணுங்க குடிச்சா தப்பு இல்லன்னு. அடி பாவி. ஐயோ குடிக்க மாட்டேன். அப்படியே சாப்பிடுவேன். ஹலோ. இன்னும் தூங்கலையா? நீங்க வேற பசங்க ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு ரூம்ல காலை வைக்க முடியல. ஆமா உங்களுக்கும் புது இடம்னே தூக்கம் வரலையா? எல்லாம் உங்க பசங்க பண்ண வேலைதான். வந்தனாக்கு வர புல்லா ஊத்தி விட்டாங்களா? அவ என்ன தெரியுமா பண்றா? தப்பு இல்லையா? இது குடிச்சா கசக்குமா? நான் வேற ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சின்ன சத்தம் கேட்டாலே முழிப்பு வந்துரும். அதான் சும்மா. நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கட்டுமா? கேளுங்க. எப்படியும் தூக்கம் இல்ல ஆயிடுச்சு. விடியற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ரெண்டு பேருக்கும் டைம் பாஸ் ஆயிடும். இல்ல எல்லாரும் பீர் அடிச்சாங்க. ஏன் வந்தனா கூட பீர் அடிச்சா? எல்லாரும் கம்பல் பண்ணியும் நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல? பிடிக்காதுங்க. சிகரெட் பட்ட பிடிக்கிறீங்க? அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். அது என்ன ஃபீல்? ரொம்ப சீக்கிரட்டா சொல்ல வேணாம். சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்போ திண்டுக்கல்ல தலப்பாக்கட்டு பிரியாணி கடை இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த இடத்துல முதல்ல எங்க அப்பாவோட கடை இருந்தது. அப்ப எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். 1ஆம் கிளாஸோ இல்ல 2ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா கல்லாவில கம்பீரமா உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு கையில சிகரெட், இன்னொரு கையில பணம் வாங்கி போட்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. பொது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சின்ன வயசுல அவங்க அப்பா தான் அவங்களுக்கு முதல் ஹீரோ. எனக்கும் அப்ப எங்க அப்பா பெரிய ஹீரோவா தெரிஞ்சாரு. அதான் பெரிய ஆளானா சிகரெட் பிடிக்கணும்னு அப்பயே மண்டையில ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் +2 படிக்கும் போதே தம் அடிக்க கத்துட்டேன். அது மட்டும் இல்லைங்க, என் ஸ்கூல் எல்லாம் மதுரையில முடிச்சேன். காலேஜ் கோயம்புத்தூர்ல. மதுரை பழக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க இவங்கன்னு பேசுவேன். பசங்களாம் கோயம்புத்தூர்ல பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி சும்மா பந்தா இருக்கட்டும்னு சிகரெட் அடிக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். தம் அடிக்கிற விஷயத்துல மட்டும் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல பிரியாணி கடை வைக்கிறதுலயுமா? ஏங்க அது எப்படிங்க எம்சிஏ முடிச்சிட்டு அதெல்லாம்? உங்க ஆசை என்ன? பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இப்படி சொல்லும் போதே தெரியுது பெருசா ஏதோ இருக்குன்னு. சொல்லுங்களேன். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. படிப்பு முடிஞ்சதும் ஒரு வேலை கிடைக்கணும். ஒரு 10,000மோ 15,000மோ கிடைச்சா போறோம். மதுரையில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் எங்க அம்மா ஃப்ளைட்ல கூட்டு போயிட்டு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயங்க.
எங்க வீட்டை பார்த்துருக்கீங்களா? எங்க அம்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில ஃப்ளைட் சத்தம் கேட்ட உடனே எங்க தெருவை வெளியில ஓடி வந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படும். எங்க அம்மா வெளில வருவாங்க. மேலே பார்த்துட்டு பக்கமா பறக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்துல பார்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டவங்கள அதுல உட்கார வச்சு அதுல டிராவல் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கணுங்க. அதாங்க என் ஆசை. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க. ச்சே, நான் வேற என் சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு உங்களை போர் அடிச்சிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. முகூர்த்த நேரம் வேற ஆயிடுச்சு. வாங்க கீழே போய் ரெடி ஆகலாம். வாங்க. என்னடா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபீல்லே தெரிஞ்சிட்டு இருக்க? ஏய், கதிருக்கு வரப்போற வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவல்ல. எப்படி? இல்ல, பொதுவா அம்மாவை நேசிக்கிறவங்க வைஃபையும் நேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கதிர் அம்மா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு தெரியுமா? என்ன திடீர்னு? ஏதாவது ஸ்பெஷல் அஃபெக்ஷனா? சும்மா. வேற எதுவும் இல்லல்ல? இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. மாயா 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 ஜாயா தெரியுமாடா, இந்த வருஷம் நம்ம 3 டேவே கொண்டாட முடியாதுடா. ஏன்டா? ஏன்பா? 3 டே கொண்டாடுறதுக்கு ஏதோ பில்டிங் பில்ட் அப் பண்ண போறாங்களா, ஏரியால இருக்கிற அத்தனை மரத்தையும் வெட்ட போறாங்களா, கேட்டா கவர்மெண்ட் ஆர்டர்ன்றாங்க. அப்ப என்ன பண்றது? உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. கேக்குறா பாரு, கேளு மச்சான். ஸ்ட்ரைக் பண்ணுவோம்டா. ரெடிடா. தேங்க்ஸ்டா. ஸ்ட்ரைக் பண்ணி எப்படி தடுக்கிறது? மேட்ரா இல்ல. பொட்டானிக்கல் ஆக்செப்ட்ல பார்த்தா இந்த மரம் பாலியாத்தியா லாஞ்சியோஃபைலா ஃபேமிலியை சேர்ந்தது. ஜுவாலஜிக்கலா பார்த்தா எத்தனையோ காக்கா குருவிகளோட ஹவுசிங் போர்டே இதான். கெமிக்கலா பார்த்தனோ ஏன் நீ போட்டுக்க சட்டையில இருந்து தலைக்கு அடிக்கிற டை வரைக்கும் எல்லாம் அந்த மரத்தோட பட்டலன் செய்யுதுடா. இப்படி எத்தனையோ காரணங்கள் சொல்லிட்டே போலாம். எப்படிடா டேய் உன்னை பார்ட் டைம் பிரில்லியன் நினைச்சு இப்படி ஃபுல் டைமா மாறிட்ட? டேய் 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 ஸ்ட்ரைக் பண்ணனும்னு மூடு வந்துச்சு. சும்மா எதையாவது அள்ளி விட வேண்டியதுடா. டேய் பீ சீரியஸ். நாம எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. புரியுதா? ஆமாப்பா, எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி வெட்ட விடாம பண்ணிடுங்க. கவலை விடு ஸ்வேதா. பசுமை புரட்சி சுற்றுப்புற சூழல்னு கவர்மெண்ட்ல பல புரியாத மாற்றங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சாக்க சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி தடுத்துவோம். மச்சான், ஸ்ட்ரைக்கர் நிமிஷத்துல நான் பாத்துக்கறேன். முதல்ல கிளாஸ் கட் பண்றோம், அப்புறம் ஹாஸ்டல்ல மெஸ் கட் பண்றோம். அப்ப சாப்பாடு அலையாதானே அல்பம். இத பாருங்க गाइस, நாளைக்கு நாங்க யாரும் மெஸ்ஸுக்கு போல. வீட்ல இருந்து சாப்பாடு டிபன் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். ஓகேவா? ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிடுவா. வாங்க வாங்க கிளம்பு. வெட்டாதே 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 விட மாட்டோம் விட மாட்டோம் வெட்டாதே 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 விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். குட் ஈவினிங் ஜென்டில்மேன். நம்ம இங்க எதுக்கு அசெம்பிள் ஆயிருக்கோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்க ஒப்பீனியன் என்னவோ ஃப்ராங்கா சொல்லலாம். ஒரு மரத்தை வெட்டுற விஷயத்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த அளவுக்கு சென்சிட்டிவா எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். Of course. சிண்டிகேட்டும் வைஸ் சான்சலர் என்ன முடிவு எடுக்க போறாங்களோ அதான் கவர்மெண்ட் எடுக்க போகுது. There should not be any problem. இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா எந்த முடிவு எடுத்தாலும் அதனால ஸ்ட்ரைக் அதுன்னு ஒரே ப்ராப்ளம் தான் வரும். சார், கவர்மெண்ட் ஆர்டர் என்ன பண்றது? நிலைமை எப்படி சமாளிக்கிறது? வேணா ஒண்ணு பண்ணலாமே, போஸ்ட்போன் பண்ணலாம். அதான் ரெண்டு சைடுக்கும் நல்லது. இப்போதைக்கு இதை தள்ளி போட்டுட்டு ஹாலிடேஸ்ல பண்ணா ஸ்டூடண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டரையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? That's right. Of course. As a vice chancellor இவர் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சிண்டிகேட் மெம்பர்ஸான நீங்கள்லாம் ஏதோ யுனானிமஸா ஓகே பண்ணாதான் இந்த ஃபைலை என்னால கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ண முடியும். Very nice. என்ன சொல்றீங்க? செய்யலாமே. We'll go ahead. What do you say? வெரி குட். ஓகே, थैंक यू. ரொம்ப நல்லா இருக்கு. விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். பசுமை புரட்சி ஓங்குக. பசுமை புரட்சி ஓங்குக. பசுமை புரட்சி ஓங்குக. வெட்டாதே 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 வெட்டாதே. நீ ஏன் டென்ஷனா இருக்க? அதான் ஸ்ட்ரைக் பண்றாங்கல, மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க. நான் அதுக்காக கவலைப்படலடி. அப்போ நான் அசோகா லவ் பண்றேன்ல, அதுக்கு என்ன? இங்க நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்கு. அதுல கரெக்டா என்னோட ரெட் கலர் ஹாட் பேக் அவன் எடுத்துட்டான்னா என் லவ் சக்சஸ் ஆயிடும்ல. பசி வேற வயித்த கில்லுது, டிஃபன் பாக்ஸ் வேற வாங்குது. பேசாம சாப்பிட்டு தெம்ப கோசம் போடலாமா? ஓகே, ஆஃப்டர் தி பிரேக். ஏய், உன் பாக்ஸ் எங்கன்னு பாரு. ஐயோ கர்மம், கடைசில இவனா? ஐ தோசை.
ஹாய் ஹாய் ஹாய். சாரிடா உன் ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரீம் எல்லாம் ஒன்றும் இல்லை. போய் தானே போய் மறைக்க தெரியல. உன் முகமே காட்டி கொடுத்துருதேமா. சொல்லு, கனவுல கதிர் தானே? எனக்கு அன்னைக்கே தெரியுமே. அன்னைக்கு அப்படிலாம் நினைக்கல. அப்போ இன்னைக்கு அப்படி நினைக்கிறேன்ல? ஏய் லவ் தானே? கங்க்ராட்ஸ். போய் உன் காதல உடனே சொல்லிடு, இல்ல வேற எவ்வளவு முந்திப்பா. காஸ் ஹி இஸ் a most wanted guy. எப்படி சொல்றதுன்னு தெரியல. லோடா, கனவு காண தெரியுமா, காதல சொல்ல தெரியாதான். இந்த கத்தை தானே வேண்டாங்கிறது. போய் தைரியமா உன் லவ் சொல்லிப்பா. சக்சஸா வந்து எனக்கு ட்ரீட் கொடு. ஓகே, கோ அஹெட். நம்ம சொல்லலாம்னு வந்தா இவர் எதை பத்தியோ பேசிட்டு இருக்காரு. செம என்டர்டெயின்மென்ட். காமெடினா காமெடிங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அசத்தலங்க. மிரட்டிட்டாருங்க. பறந்து அடிக்கறாருங்க. ஹீரோ ஹீரோயின் சிம்பிளி சூப்பர். ஜஸ்ட் மேட் ஃபார் ஈச் அதர்ங்க. கண்டிப்பா நீங்களும் அந்த படம் பார்க்கணுங்க. நானும் வேணா. ஹலோ சார். ஹே சுரேஷ், how are you? சொல்லுங்க சுரேஷ், ஏதாச்சும் ப்ராப்ளமா? எஸ். என்ன ப்ராப்ளம்? உனக்கே தெரியும். புரியுற மாதிரி சொன்னா தானே தெரியும். அப்போ உன் கூட கொஞ்சம் தனியா உட்கார்ந்து பேசணும். ஸ்வேதா, நோ கதிர், ப்ராப்ளம். நீங்க எங்க உட்காருங்க. சுரேஷ், கதிர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னை பத்தி எல்லாமே தெரியும். உங்ககிட்ட தனியா வந்து பேசினாலும் அடுத்த 5வது நிமிஷத்துலயே எல்லாத்தையும் கதிர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுங்க சுரேஷ். அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டப்போ நீ பதிலே சொல்லாம போயிட்ட. இப்போ நானும் சுத்தி விளைக்காம கேட்கறேன். நீ ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏய் ஸ்வேதா, ஏன் லவ் பண்ணல? எதுக்காக என்ன லவ் பண்ண மாட்டேங்கற? கூல் கூல். எதுக்காக உன்னை லவ் பண்ண நினைக்கிறேன்? நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். திக் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட சினிமாக்கு வந்திருக்க. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம். நான் உன்னை டிராப் பண்ணிருக்கேன். என் ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும். இப்படி எவ்வளவு இருக்கு ஸ்வேதா. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா லவ் பண்ண சட்டம் ஒண்ணும் கிடையாது. உன் கூட நான் சினிமாக்கு வந்தேனா உன் கூட ஜோடி உட்கார்ந்து படம் பார்க்கிறதுக்கு இல்ல. உன் தங்கச்சி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க வீட்ல யாரும் அவளை வெளியில கூட்டிட்டு போறதே இல்ல. அதனால தான் நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்தேன். ஒரு நாள் லஞ்ச் கொண்டு வரல. தனியா ஹோட்டலுக்கு போறதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப நீ வந்த. தெரிஞ்ச ஆள் கூட தானேங்கிற தைரியம் தான். வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியா காலேஜ்க்கு போறது முயற்சிட்டு இருந்த நேரத்துல நீ வந்து டிராப் பண்ணவான்னு கேட்ட. ஒருவேளை நீ வராட்டி தெரியாதவங்க கிட்ட கூட லிஃப்ட் கிட்ட போயிருப்பேன். இது பாரு சுரேஷ், லைஃப்ல கோயின்சிடென்ஸா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா எடுத்துக்கூடாது. முதல்ல அடுத்தவங்க மனசு தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்ணணும். நீ ரெண்டுமே பண்ணலையே சுரேஷ். தப்பு ஸ்வேதா. நான் முயற்சி பண்ணல, நீ நினைக்கிறது தப்பு. நம்ம ஏரியா பசங்க இந்த கேம்பஸ்ல நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாரும் நீங்க 2 பேர் லவ் பண்றதா சொன்னாங்க. ஆனா நான் நம்பலையே. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னதான் லவ் பண்ணுவேன்னு தெரியும். அதான் அவர்கிட்ட நேராவே போய் கேட்டேன். ஆமா ஸ்வேதா, உனக்கே தெரியாம அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா சார், நீங்க ஸ்வேதா லவ் பண்றீங்களா இல்லையான்னு? நீங்க கூட இல்லைன்னு சொன்னீங்களே சார். சார் ப்ளீஸ் சார், இப்போ ஸ்வேதா கிட்ட சொல்லுங்க சார். அன்னைக்கு சொன்னீங்களே சார், லவ் இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாத்தியா ஸ்வேதா, பாத்தியா சார் கிட்ட கேட்டப்ப கோச்சிக்கிட்டார். என்ன திட்ட கூட செஞ்சார். ஆனா நான் விடலையே. திருப்பி திருப்பி கேட்டேன். ஆணித்தரமா அடிச்சு சொன்னார், நானும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்வர்ஸ் இல்லைன்னு. அப்படித்தானே சார்? அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் உங்ககிட்ட வந்து பேசுறது. இப்போ புரியுதா ஸ்வேதா நான் இவ்வளோ ஜெனியூனா நடந்துட்டு இருக்கேன்னு? ப்ளீஸ் ஸ்வேதா, இப்போ அது பாசிட்டிவா சொல்லு ஸ்வேதா. இல்ல சுரேஷ், இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல, நினைக்க போறதும் இல்ல. இனிமே மீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி மீறி மீட் பண்ணீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன். குட் பை. சாரி கதிர், டிஸ்டர்ப்டா இருக்கேன். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். ஹேய், சக்சஸ் தானே? ட்ரீட் அப்போ. என்ன நடந்தது? நான் தான் வீணா கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? சுரேஷ் வந்து என்ன லவ் பண்றதா சொன்னான். சரி, அதுக்கும் என்ன சம்பந்தம்? சுரேஷ் லவ் சொல்றதுக்கு முன்னாடி கதிர் கிட்ட போய் நீயும் ஸ்வேதாவும் லவ் பண்றீங்களான்னு கேட்டிருக்கான். அதுக்கு கதிர் அதெல்லாம் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ட்டார். ஏய், இதுக்கு தான் ஃபீல் பண்றியா? ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி யாராவது இப்படி பள்ளிச்சுன்னு கேட்டா இல்லன்னு தான் பதில் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம சுரேஷ் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதனால தான் கதிர் எப்படி பதில் சொல்லிருக்கணும். நீ போய் தைரியமா கதிர் கிட்ட சொல்லுடா. இல்லடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. நாளைக்கு நானும் உன் கூட வரேன், ஒரு முடிவெடுப்போம். ஓகே? கூல்டா.
First time பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? Just ஒண்ணு கூட ஆல. என்ன தெரியுமா சொன்னா? டேய் மச்சான் என்ன? சொன்னா கேளு. வேண்டாம். போயிடலாம். ஸ்வேதா பாத்துட்டாங்க, போனா நல்லா இருக்காது. கூப்பிடுறாங்கல்ல. ஸ்வேதா, இவ காலேஜ் ஹெல்ப் கேக்க போறப்ப என்ன தெரியுமா சொன்னா? என்ன லவ் பண்றேன்னு? லவ்வா? ஆமா ஸ்வேதா, இவ தான் ஃபர்ஸ்ட் கிட்ட ஐ லவ் யூ சொன்னா. டேய் சொல்றே இல்லையா? நான் எஸ்கேப் இல்ல. இவ ஐ லவ் யூ சொன்ன உடனே நான் முடியாது சாரின்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? இவ பேச்சு கேட்டு இருந்தா இன்னும் தேவதாஸ் மாதிரி தாடி விட்டுக்கிட்டு எந்த மரத்தடியோ நாய்க்குட்டியோட எல்லாம் உட்கார்ந்திருப்பேன். அன்னைக்கு கிட்ட ஐ லவ் யூ சொன்னாலா? இன்னைக்கு அவளோட மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்து நீட்டா. உங்களுக்கு கல்யாணமா? எஸ். அதுக்கு தானே ட்ரீட். ஹே மச்சான், ஹே ரெண்டு பேக்கெட் நிமி இதான் ட்ரீட்னு சொல்லி எங்களுக்கு குருமா கொடுத்தா நாங்க சும்மா விட மாட்டோம். உன் கல்யாணம் அன்னைக்கு பெரிய ட்ரீட் கொடுத்தா சுத்த. ஓகே பீர் மச்சான் பாத்துங்கடா. சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸுக்கு போறேன். ஸ்வேதா, உங்களுக்கு கிளாஸ் இருக்கா? இல்லையே. அப்போ நீங்க நிமிக் சென்ட் ஆஃப் கொடுத்துருங்களே, நான் ப்ரொஃபசர் போய் பார்க்கணும். ஓகே தேங்க் யூ ஸ்வேதா. ஓகே நிமி கல்யாணத்தை பண்ணலாம். ஏ புக்கடா. என்ன மச்சான்? ஓகே பாய்ஸ், நீங்க என்ன பண்ணுங்க? பை 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 பை. அப்புறம் நம்ம கேஷுவலா சிரிச்சு பேசினாலும் சும்மா ஒரு ஹாய் சொன்னா கூட அடுத்த நாளே லவ் லெட்டர் கொடுக்குற பசங்க மதியில நிஜமாவே கதிர் ஒரு ஜென்டில்மேன் தெரியுமா? முதல்ல நான் தான் அவர்கிட்ட லவ் சொன்னேன். ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஒண்ணு மட்டும் இல்ல, என் சூழ்நிலைக்கு என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாதுன்னு. அவர் சொன்னதை அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாரு. நான் தான் வழி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். கதிர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் மாறவே இல்லை. ஒரு தடவை நான் இங்க வந்தப்ப கூட பசங்க சொன்னதை வச்சு நீங்களும் கதிரை லவ் பண்றீங்களோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு தெரிஞ்சுது. கதிர் யார்கிட்டயுமே ஃப்ரெண்டுங்கிற லிமிட்டை தாண்டினதே கிடையாது, தாண்டவும் மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலா இருக்கு. நம்ம யாரையாவது உண்மையா நேசிச்சோன்னா அவங்கள எந்த வகையிலையும் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா நான் கதிரை உண்மையா நேசிச்சும் அவர் மனசை புரிஞ்சுக்காம லவ்னு சொல்லி பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அதை ஏன்டா சொன்னோன்னு நினைச்சு வருத்தப்படுறேன். சாரி, நான் பாட்டுக்கு என்னோட ஃபிளாஷ்பேக்கு போயிட்டேன். இந்தாங்க, கண்டிப்பா வரணும். வரேன். பாய் பாய் பாய். என்னடா திடீர்னு ஆஃப் ஆயிட்ட? நிம்மி எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டா. ஸ்வேதா என்ன சொல்ற? கதிரோட கேரக்டர் வச்சும் அவர் என்கிட்ட பழகின விதத்தை வச்சும் அவரை நான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நிம்மி அவரை பத்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்ததெல்லாம் சுத்தமா அழிச்சிட்டேன். சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் மனசுல வலி இருக்கிறது என்னமோ உண்மைதான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நானும் நிம்மி மாதிரி என் லவ் கதிரிக்கிட்ட சொல்லிட்டு அவர் மனசுல வலி ஏற்படுத்த விரும்பல. நிம்மி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யாரையாவது உண்மையா லவ் பண்ணா அவங்களை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. கதிர்கிட்ட என் லவ் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. பொதுவா லவ் பண்றதுக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்தா நாட்டுல அனார்கலியோ பார்வதியோ இருக்க மாட்டாங்க. அப்படியே தடுமாட்டோன்னு கேக்குறியா? நானும் சராசரி பொண்ணு தானே. எனக்கும் ஆசைப்பட்டவர்கிட்ட சொல்ல முடியலன்ற வருத்தம் இருக்குதானே செய்யும். இருந்துச்சு. ஆனா இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. நான் இப்ப கிளியரா இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டேய் மலையில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றடா மச்சான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். டேய் டைம் இல்லடா. கொஞ்சம் வெயிட் பண்ணா என் ஃபிகர் வர நேரம்டா. கொஞ்சம் வெயிட். தெரியாதனமா உங்ககிட்ட ஓசில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் படுற அவஸ்தை போடும்டா. டேய் மச்சான் இப்படிலாம் பேசினா அப்படிடா. டேய் என் ஃபிகர் வர நேரம்டா. நான் காட்றேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் எப்பறம் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஏய் அந்த வரா மச்சான். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வராடா. அவதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். உன் ட்ரெஸ் சென்ஸ பார்த்து நான் உன்ன நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டா. டேய் நல்லா இருக்கடா. சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய், உனக்கு போய் போற புடிச்சு பாரு. தம்பி ஸ்மார்ட். தம்பி எப்போ வந்தா? இன்னைக்கு ஹாய் தான். பாலு. ஹாய். என்ன பாலு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன கதிர் இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு. நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்களே, வா போயிட்டு வரலாம். சரி வா 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 வா. இன்னைக்கு பில்லு வெடி தலையில தான். கட்டிட்டா போச்சு.
கதிர் என்ன சாப்பிடுறீங்க? எனி நூடுல்ஸ் இஸ் ஓகே. ஓகே ஃப்ரைட் நூடுல்ஸ். தம்பிக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு கிளப் சாண்ட்விச். வெங்கட் எனக்கு வந்து ஆலு பரோட்டா. ஓகே ஆலு பரோட்டா 4 அமெரிக்கன் சாப்ஸ் வித் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். சார் போட்டி கிடைக்குங்களா? சாரி சார் 3 ஸ்டார் ஹோட்டல். சாரி சார். சரியான முனியாடி விலாஸ் பார்ட்டிடா. Thank you. டேய் இந்த ஹோட்டல் சைக்காலஜி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா அது? அத சொல்ற கேளு. ஒரு 1 அடி கேப்ல டீசன்ட்டா உட்கார்ந்து நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. வீட்டு பர்மிஷனோட வந்துக்கறாங்கன்னு அர்த்தம். அடடடட. இது கேளு. ஒரு அடி கேப்ல ஒரசி உட்கார்ந்துட்டு சிரிச்சு பேசி சாப்பிடாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன். கல்யாணம் ஆகி இப்பதான் 1 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். சூப்பர் மச்சான். எதிர உட்கார்ந்துன்னு மெனு கார்டுல இருக்கிற விலைய உத்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன். கல்யாணம் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்டா டேய்? உண்மையிலே கரெக்ட்டா? ஒரு கார்னர் சீட்டா பார்த்து காத்து கூட நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்கார்ந்துன்னு ஒரே ஐஸ்கிரீம் 1.5 மணி நேரம் தின்னாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன். தட்டு வந்த ஐட்டம்னு அர்த்தம். சரி என்ன மாதிரி இப்படி வந்தா உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான்னு அர்த்தம். சாரிடா டே தெரியாம உண்மையெல்லாம் வந்துச்சுடா. சாப்பிடுறா. சாப்பிடு. சாப்பிடு போ. சாப்பிடு. இரு இரு. தம்பி என்ன நினைச்சிருப்பான்? 18 வருஷம் கூட பிறந்தவன். அவனோட ஃபீல் தெரியாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டு நல்ல வேலை ஸ்வேதா இருந்து தம்பியை பார்த்துக்கிட்டான். நான் எப்படி அந்த கல்ச்சருக்கு மாறினேன்? ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா தம்பி அசிங்கப்பட்டு கூடி குறி போயிருப்பால. எப்படிடா? சே நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. ஏண்டா தம்பி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டிருப்பானோ? கொஞ்ச நேரம் பலமாம இருக்கியா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இன்னொன்னு சொல்றேன் கேளுடா. அன்னைக்கு ஸ்வேதா உன்னோட பெர்ஃபெக்ட் மேட்ச் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா பாத்துக்கணும், என் தம்பியை கவனிச்சுக்கணும், அது இதுன்னு என்ன பில்டப் கொடுத்த. அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் கரெக்டா தான் பட்டுச்சு. ஆனா நம்ம டூர் போனும்போது அவன் வீட்டையும் உங்க அம்மாவையும் ஏத்துக்கிட்டது, இன்னைக்கு உன் தம்பியை ஏத்துக்கிட்டது. மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. லூஸ் மாதிரி பேசாத. அது வேற இது வேற. இது ஸ்வேதாக்கு இயல்பாவே இருக்கு. நல்ல கேரக்டர். ஓகேடா இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு நீ டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தப்போ உனக்கே தெரியாம போய் ஃபீஸ் கட்டினால, அது என்னடா அர்த்தம்? ஏய் நம்ம யூனிவர்சிட்டில அப்ப 4-5 பேர் டேர்ம் ஃபீஸ் கட்டாம சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்து கட்ட வேண்டியதானே நீ சொல்ற கேரக்டர் இருந்துச்சுனா? சோ சம்திங் இஸ் தேர். நல்லா யோசிச்சு பாருடா. கண்டிப்பா அவளுக்கு உன் மேல காதல் இருக்குடா. இல்லாம இதெல்லாம் செய்ய முடியாதுடா. இது காதலுக்காக செஞ்ச விஷயம் சொல்லி அவ கேரக்டர் அசிங்கப்படுத்தாத. காதல் கட்டாயம் இருக்கு. சான்ஸே இல்ல. இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப என்னடா பண்ணுவ? ஏய் அப்ப என்னடா பண்ணுவ? அப்படி இருக்க முடியாதுடா. அப்படி இருந்தா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கரெக்ட்டா? அத தான்டா நானும் சொல்றேன். இதோ பாருடா, நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க 1000ல ஒருத்தருக்கு தான் அமையும். அது உனக்கு அமைஞ்சிருக்குடா. மச்சான் ப்ளீஸ்டா மிஸ் பண்ணிடாதடா. இந்த நேரத்துல எவன்டா அவன்? Hi Venkat. Fine sir. How are you? Fine. Hi, how are you? How are you? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? Wonderful place, you know. உட்காருங்க சார். உட்காருங்க. Thank you. ஸ்வேதா கிளாஸ்ல இருப்பா. ஒரு நிமிஷம் நான் போய் கூட்டி வந்துறேன். வேண்டாம் கதிர். நான் ஸ்வேதாவை பார்க்க வரல. உன்னை பார்க்க தான் வந்தேன். ப்ளீஸ் சிட் டவுன். ஒண்ணும் இல்ல, ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? சார் என்ன சார் நல்லா கேட்டுட்டு? ஏய் போய் ஒரு டீ காஃபி எதனா வாங்கிட்டு வா. ஒண்ணும் வேண்டாம். Come on, take a cigarette. வேணாம் சார். நீ தம் அடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஸ்வேதா எனக்கு தெரியாம லைட்டர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல. Come on boy. Come on, take one please. Thank you sir. Light? இல்ல சார் லைட்டர் இருந்தா. லைட்டர்? ஒண்ணும் இல்ல கதிர். அன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஸ்வேதாக்கு ஏப்ரல்ல கல்யாணம் சொன்னேன். இப்ப அதுக்கான வேலையை தொடங்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் இன்னும் படிக்க போறேன்னு சொல்றேன். சாதாரணமா ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஸ்வேதாவும் அப்படிதான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சீரியஸா சொல்றான்னு இப்பதான் தெரியுது. சரி ஒருவேளை படிக்கிற பொண்ணு யாரையோ லவ் கிவ் பண்றாளோன்னு விசாரிச்சேன். ஆனா
யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றான். லவ்வும் பண்ணலங்கறா, கல்யாணமும் வேண்டாங்கறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு தகப்பனா இருந்து என் பொண்ணுகிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல. ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ அவகிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்க மட்டும் இல்ல, நீ அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மாப்பிள்ளை பையனுடைய அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னராகவும் இருக்கும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரெண்டுமே கண்டினியூ ஆகும். சோ நீ தான் இதை பார்த்துக்கணும். உன்னால மட்டும்தான் ஸ்வேதா மனசை மாத்த முடியும். ப்ளீஸ், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். ப்ளீஸ் கதிர். சார் நீங்க போய் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தெரியுமா போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஓகே சார். See you sometime. வாங்க சார். ஓகே வெங்கட், பாய். பாய் சார். பெருசா அதை பேசுன பாத்துல விடுறா. டேய் நான் சொல்றது கேடுறா. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய் ஆமாடி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி. ஏய் என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றதா வர்றாங்களா? ஜாக்சன் என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம் கையேறு கையேறு கையேறு. ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையறேன். போடா கருவாயா கருவான்னு தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற, கிச்சு கிச்சு மூட்டுற, இங்க துற இங்க துற, கண்ணுங்கிற பஞ்சுங்கிற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாயா போய் அலையறான். நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? I think feel very sad. அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு. கேமரா ஸ்டுடியோல இருக்கு. நான் ஒண்ணு உங்களுக்கு கேட்கலாமா? கொஞ்சம் பர்சனலா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. என்னைக்காச்சும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆமா. இல்ல லைஃப்ல என்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது ஏன் நம்ம அம்மா அப்பா ஆசைப்படுறவங்களா இருக்க கூடாது? அப்பா வந்துட்டு போனாரு, உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டார். அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் கூட இது வரைக்கும் என் படிப்பு, ட்ரெஸ் எல்லாமே ஏன் விருப்பப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் கல்யாண விஷயத்துல மாத்திரம் தெளிவா அம்மா கிட்ட விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுலதான் எங்க அம்மாவோட சந்தோஷமும் அதுல ஏன் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. சோ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், உங்க அப்பா ஆசைப்படுற பையனை பார்த்து. நீங்க கல்யாணம் வேண்டாம் சொல்றதுல எனக்கு எந்த அர்த்தமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன், உங்க அப்பா ஆசைப்படியே அவர் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. சாரிங்க, கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ? கோவம் இல்லையே? யோசிச்சு பார்க்குறேன். தேங்க்யூ. ஏன்டா சைலண்டா இருக்கீங்க? டே வெங்கட், டே வெடி, ஏதாவது பேச தோணுங்களேடா. நம்ம செத்தா போயிட்டோம். டேய் அப்படி செத்துருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா நம்மளாம் எப்படா லைஃப் லாங் பிரிஞ்சிருக்க போறோம்? எக்ஸாம்ஸ் முடிஞ்சதோ எல்லாரும் பிரிஞ்சுதான் ஆகணும். இது பார், ஒரு 10 நாள் லீவ்ல கூட நம்மளால பிரிஞ்சிருக்க முடியல. அது எப்படா லைஃப் லாங்? நான் சேலம், இவன் மதுரை, இவன் கோயம்புத்தூர். இப்பதானே அந்த ஊர் பேர்லாம் ஞாபகத்து வந்து தொலைக்குது. இத்தனை நாள் யாரா ஏதாவது கேட்டா யூனிவர்சிட்டின்னு சொன்னேன். இனிமே போட என்னால முடியலடா. ஏய் பேசாம எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடலாமா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. பிரிவுங்கிறது நிச்சயம் தான், ஆனா நிரந்தரம் கிடையாது. கரெக்ட் ஸ்வேதா, நானும் அதான் சொல்ல வந்தேன். நம்மளாம் வேற வேற ஊர்ல இருந்தாலும் போய் வர டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். நான் கூட +2 எக்ஸாம் முடிஞ்சப்ப இப்படிதான் பெருசு பெருசா பிளான் போட்டேன். கடைசியில எல்லா பிளானோட சரியா போச்சு. ஏய் அப்ப நமக்கு இருந்த வயசு, சுதந்திரம் அதெல்லாம் வேற. இப்ப அப்படி கிடையாதுல்ல. இப்பலாம் நம்மளால அடிக்கடி சந்திக்க முடியும்ல. நல்லா இருக்குடா உன் பிளான். ஏண்டா எக்ஸாம் முடிச்சோன்னே இவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கல்யாணமும் ஆயிடும். உன் பிளான் படி
அவ ஆசைப்பட்டு நம்மள மீட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவ ஹஸ்பண்ட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான்டா. அவளை விடுறா, இவனை எடுத்துக்கோ. படிப்பு முடிஞ்ச உடனே ரைஸ் மில் தாண்டா அவனோட பொழப்பே. நினைச்ச நேரத்துல நினைச்சபடி அவனால வர முடியுமாடா? சோ இன்னைக்கு தாண்டா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற கடைசி நாள். இன்னைக்கு தாண்டா கடைசி நாள். என்னால முடியலடா, என்னால தாங்க முடியலடா. டேய் அழாதடா. டேய் இங்க பாரு, டேய் மச்சான். அழாத. டேய். சொல்றல டேய் மச்சான். அழாத வெங்கி. இங்க டேய் பாரு. வெங்கட். டேய் டேய் வெங்கட். கதிர். என்னடா சின்ன குழந்தை அழுதுகிட்டு? நீ இப்ப அழுதுனால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இங்க பாரு, நாங்களா இருக்கோம்ல. வாடா. விடுடா. யோசி வா பாரு. வெங்கி. வாடா. சொல்றத கேளுடா. அங்க போய் உட்கார். டேய் அவன் தண்ணி குடுறா. டேய் மச்சான் ரிலாக்ஸ்டா. தண்ணி குடி. ஓகே